ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனிதா டேஸ்டி கார்னர் தமிழ். இன்றைக்கி வந்து இட்லி தோசை பொங்கலுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி டேஸ்டியான ஒரு சட்னி ரெசிபி பார்க்கலாங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில், ரொம்ப ஈஸியான மெத்தடில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த சட்னி. நிச்சயமாக வாரத்தில் ஒரு தடவையாவது இந்த சட்னி ரெகுலராக செய்வீங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். செய்கிற டைமும் ரொம்ப ஈஸி தான். 1லேருந்து 2 நிமிஷம் தான் ஆகும். அதிக டைம் எடுக்காது. இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்க அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் சட்னி ரெசிபிஸ் நம்ம சேனலில் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன். செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பேன் ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. இதில் 4 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 5-6 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இஞ்சி வந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன், சின்ன சின்ன துண்டுகளாக. அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் வந்து லைட்டாக கலர் மாதிரி வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வந்து வதக்காமல் அடுத்த பொருளை சேர்க்காதீங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கணும். லைட்டாக கலர் மாதிரி வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க. வறுத்த வேர்க்கடலை நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் கொஞ்சம் நேரத்துக்கு வதக்கிக்கோங்க. 1 நிமிஷத்துக்கு இதை வதக்குங்க, கரெக்டாக இருக்கும். இது கூட நீங்கள் பொட்டுக்கடலை சேர்த்து செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலையாக சேர்த்துக்கோங்க. புதினா இலை ஒரு 10லேருந்து 20 இலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. அந்த பச்சை வாசனையெல்லாம் போகட்டும். நல்லா வதக்கி விடுங்க. புதினா இல்லைன்னா பரவாயில்லைங்க, ஆனால் மல்லி இலை கட்டாயமாக சேர்த்துக்கணும். மல்லி இலை, கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க, புதினா இல்லை அப்படின்னா. இப்போ இது நல்லா வதக்குனதுக்கப்புறம் ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. கொரப்பாக அரைச்சிக்கோங்க, ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம். அரைச்சிட்டு வந்த சட்னியை இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த சட்னி, வந்து அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் தண்ணியாக தான் இந்த சட்னி செய்கிறேன். உங்களுக்கு திக்காக வேணும்னா திக்காகவும் செஞ்சுக்கலாம். ஆனால் தண்ணியை செஞ்சிங்கன்னா இட்லிக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு வேறு லெவலில் இருக்கும். இட்லிக்கு செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக தண்ணியாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் இன்னும் கூட ஒரு 100லேருந்து 200 ml தண்ணி ஊற்றலாம். இன்னும் திக்னஸாக இருக்குது பாருங்கள். இன்னும் கூட தண்ணி சேர்க்குறதா இருந்தால் சேர்க்கலாம். அவ்வளோதான், நம்ம சட்னி ரெடி ஆகிடுச்சு. தாளிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய், கடுகு, உளுந்து, சீரகம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே தாளித்து இதில் சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்க்கலாம், அது உங்களுடைய விருப்பம். இந்த தாளிப்பு சேர்த்துட்டிங்கன்னா வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. சட்னி அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். நிச்சயமாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலில் இட்லி, தோசை, சப்பாத்திக்கெல்லாம் நிறைய சைடிஷ் ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் இருக்கும். நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும். நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், மறந்துடாமல் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் அனிதா டேஸ்டி கார்னர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.